தமிழ்நாடு. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆர்கே நாராயணன், மூல்குராஜ் ஆனந்த், ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருமே நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அண்ட் நமக்கு அப்பவுமே தெரியும் இந்த ஆர்கே நாராயண் ரெட்டி இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த நெட் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே நாராயணோட ஒர்க்ஸ் படிக்கும்போது முதல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு ஒர்க்கையும் படிக்கும் போதே இயரோட வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? ரைட். So hails from Tamil Nadu, and he's best remembered for creating the fictional language of Malgudi. Right? So அது எங்க இருக்கு அப்படின்னா on the banks of Sarayu. Okay, the first recipient of Sagati Academy Award. Right, the first recipient of Sagati Academy Award. And அது போக என்ன அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் நோபல் பிரைஸுக்கு நாமினேட் ஆனவர் அப்படின்னு. ரைட். ஸோ ஒர்க்ஸை பார்ப்போம். ஸோ சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் அப்படின்னா 1935. ரைட். சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1935 அவரோட டெபியூட் நாவல் வருது. இதே இயர்ல தான் யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா முல்குராஜ் ஆனந்தும் ஆரம்பிச்சிருப்பாரு. ரைட். அவரோட டெபியூட் நாவல் 1935 தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ரைட். So Swami and his friends is all about depicting Swaminatha, a schoolboy from Malgudi who studied at Albert Mission School. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் படிக்கிறார். அடுத்து மற்ற ஆட்கள்லாம் யாருன்னு பாருங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ராஜம், சிம்பிள் ஆஃப் கலோனியல் பவர், அண்ட் அதர்ஸ் சோமு. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பாருங்களேன். செல்ஃப் மானிட்டரிங், மணி, மைட்டி குட் ஃபார் நத்திங், ஷங்கர், சாமுவல். ரைட். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா ஃபுல் சம்மரி. ரைட். நமக்கு அவ்வளோ டீப்பாலாம் போகணும் அவசியம் இல்லை. ஒர்க்கு, இயர். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்காக தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்தடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 1937 டீல்ஸ் வித் சந்திரன். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹி லவ்ஸ் மைத்தி. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா காலத்தின் கட்டாயம் ஹி என்கேஜ் வித் சுஷிலா, became the chief agent of the Daily Messenger. ரைட். ஒரு மேகசின். ஓகேவா? ஸோ அப்படிதான் கதை போகுது. தேர்ட் நாவல் பாருங்க, த இங்கிலீஷ் டீச்சர். ரைட். ஆக்சுவலி இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு இடையில ஒரு மைனர் ஒர்க் வரும், டார்க் ரூம். ஓகேவா? 1938 வரும். ரைட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா த இங்கிலீஷ் டீச்சர். ரைட். முக்கியமான ஒர்க் இது. ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபி, டீல்ஸ் வித் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப். இதுல ப்ரொட்டகானிஸ்ட் யாரு அப்படின்னா கிருஷ்ணன். ரைட். அப்ப யாரு? ஆர்கே நாராயணா கிருஷ்ணன். ரைட். அண்ட் த ஒர்க் இஸ் டெடிகேட்டட் டு ஹிஸ் ஒய்ஃப் ராஜம். ஓகேவா? அடுத்து த கைட். இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. 1958 தான் வந்திருக்கு த கைட். வெல் நோன் நாவல். ரைட். ஸோ இந்த ரயில்வே ராஜு. ஓகேவா? ரைட். ரயில்வே ராஜு யாரு நமக்கு தெரியும், முதல்ல எப்படி இருந்தா. ரைட். அண்ட் ரோசி. ரைட். ரோசி யாரு? அண்ட் நெக்ஸ்ட் த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. இதுல ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசு. ரைட். வாசு யாரு அப்படின்னா ஒரு டாக்ஸி டெர்மிஸ்ட். ரைட். இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா நட்ராஜ். ரைட். ஓகே. அடுத்து த டாக்கட்டிவ். ஓகே. சாரி, த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி இயர் பார்த்தோம் அப்படின்னா 1961. ஓகேவா? 1961. அடுத்து த டாக்கட்டிவ் மேன். டாக்கட்டிவ் மேன்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வருது. ரைட். டாக்கட்டிவ் மேன் ஆஃப் டிஎம் ஆஃப் கபீர் ஸ்ட்ரீட். அடுத்து டாக்டர் ரான். இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஃப்ரம் அன்னோன் லேண்ட் ஆஃப் டும்பக்டு. அண்ட் டாக்கட்டிவ் மேனோட இயர் பாருங்க, பப்ளிஷிங் இயர் 1986. ஓகேவா? 1986. அடுத்த டார்க் ரூம். ரைட். இதான் நான் சொன்னேன். இது என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் இடையில வந்துருக்கு. ரைட். பட் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இங்கிலீஷ் டீச்சர் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன். ஸோ த டார்க் ரூம். ரைட். எப்போ வருது அப்படின்னா 1938 வருது. ரைட். பட் இங்க கொஞ்சம் லேட்டா தான் நம்ம பாக்குறோம். 1938 டாக்ஸ் அபவுட் த டிஸ்ஹார்மனி ஆஃப் டொமஸ்டிக் லைஃப். அப்ப என்ன அப்படின்னா ரைட் ஒரு ஃபேமிலியில இப்ப சாவித்திரி தான் அதோட முக்கியமான கேரக்டர். ரைட். சாவித்ரி, ரோசி, டைசி. ரைட். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அவரோட நாவல்ஸ்ல வேற நாவல்ஸ்ல. ரைட். ரோசி உங்களுக்கு தெரியும். ரைட். ரோசி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். ரயில்வே ராஜு. ரைட். த கைடு எப்போ வந்துச்சு? 1958. ஓகேவா? அடுத்து டைசி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ். அடுத்து த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ் 1976 வந்திருக்கும். த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ். இட் ஹாஸ் டூ மெயின் கேரக்டர்ஸ், ஜெகன் அண்ட் ஹிஸ் சன் மாலி. அடுத்து த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். The financial expert depicts the rise and fall of Margaya, a financial wizard. அடுத்து இதுல எக்ஸ்ட்ரா வருது யார் அப்படின்னா டாக்டர் பால். ரைட். ஆக்சுவலி இதுல கொஞ்சம் ஃபேமஸான கேரக்டர். ரைட். டாக்டர் பால் இஸ் அன் another கேரக்டர். அடுத்து வெயிட்டிங் ஃபார் மகாத்மா 1955 வந்திருக்கும். தட் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல்.
ஓகேவா? ஸோ வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. மகாத்மா ஓகே, நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ரைட், மகாத்மா. ரைட், இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் இந்தியா இல்ல இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் நாவல். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து த பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் quest ஆஃப் மேன்ஸ் ஐடென்டிட்டி. இதுலதான் யாரு வரா அப்படின்னா அந்த டெய்ஸி அப்படிங்கிற கேரக்டர் வருது. ரைட், மேல பார்த்தோம் பாருங்க, செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சாவித்ரி, ரோசி அண்ட் டெய்ஸி. ரைட், அந்த இந்த மூணு தான் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கேரக்டர். ரைட், அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட், நம்ம இந்த மூணு நாவல்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பெனிஃபிட். அடுத்து மை டேஸ் அண்ட் மை டேட்லெஸ் டைரிஸ், இது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. பட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மை டேட்லெஸ் டைரி நம்ம செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஆக்சுவலி என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டிராவல் ஆகும். ரைட், நம்ம ஆட்டோபயோகிராஃபில வச்சிருக்கோம். பட் ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா அது ஒரு டிராவல் ஆகும். ரைட், அது எங்க போறாரு அப்படின்னா யூஎஸ் போகும்போது. ரைட், அந்த டிராவல் ஆகுது. அடுத்து மை டேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1970. அடுத்து இவரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இருக்கு. இது நமக்கு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட், இது வந்து இவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான் அப்படின்னு. டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மால்குடி டேஸ். ரைட், அப்போ அந்த நேம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவர் தான் மால்குடி அப்படிங்கிற அந்த ஃபிக்ஷனல் சிட்டியோட ஃபவுண்டர். கிட்டத்தட்ட அப்படிதான். ரைட், அப்போ அந்த மால்குடி டேஸ் அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனோட ரைட் இவர் தான். ஓகேவா? ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் மால்குடி டேஸ் 1943. ரைட், ஸோ பவானி பட்டாச்சாரியா 5 நாவல். ஓகேவா? 5 நாவல் தான். நாவல், அதோட பேக்ரவுண்ட், இயர் 3 மட்டும் பார்த்துட்டு அடுத்தது போயிடும். ஓகேவா? ஸோ பவானி பட்டாச்சாரி ஃபர்ஸ்ட் வித் சோ மெனி ஹங்கர்ஸ். ரைட், சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படிங்கும்போது ரைட் இந்த நேம்லயே நீ தெரிஞ்சுக்கணும். ரைட், சோ மெனி ஹங்கர்ஸ் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 2 பிரசிடென்சி. ரைட், அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஐஎன்எம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பிரசிடென்சி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள், ரைட், கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இறந்து போனாங்க. ரைட், நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரைட், அதே தான் பெங்கால் ஃபெமைன். ரைட், அடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ரைட், இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு வந்த நாவல் சோ மெனி ஹங்கர்ஸ். ரைட், and the novel revolves around the story of Basu family and a cousin. Right, and so many others. Year பாருங்க 1947. Right, India independence and Bangla and the year 1947. Right, set against Bengal famine. அடுத்து மியூசிக் ஃபார் மோகினி ஒரு 5 வருஷம் கழிச்சு வருது. அதாவது 1952. ஸோ 47. அடுத்து 52. மியூசிக் ஃபார் மோகினி 52. Right. Right. So music for Mohini tells the story of Mohini, a Calcutta girl. Right. Background என்னன்னு பாருங்க. So first-ம் பெங்கால், ரெண்டாவதும் பெங்கால். ஸோ பவானி பட்டாச்சாரியா வெஸ்ட் பெங்கால்கார். ஓகேவா? ஸோ அதனால அவரோட ஒர்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட்ல தான் வருது. டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் மோகினி, எ கல்கட்டா கேர்ள். ரைட், கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு ரேடியோ கேர்ள். ரைட், ஹூ இஸ் மேரிட் டு ஜெயதேவ். ஸோ இது எதை பத்தி பேசுது அப்படின்னா இட் கவர்ஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ என்ன அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சோ மெனி ஹங்கர்ஸ். மியூசிக் ஃபார் மோகினி பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ரைட், ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மேபி அந்த கொஞ்சம் என்ன அப்படின்னா அந்த போஸ்ட் காலோனியல் தாட். ரைட், இந்த மாதிரி விஷயங்கள் மியூசிக் ஃபார் மோகினி. தேர்ட் ஒர்க் பாருங்க, ஹி ஹூ ரைட்ஸ் எ டைகர். 2 வருஷம் கழிச்சு வருது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் 1947. அடுத்து 1952. மியூசிக் ஃபார் மோகினி 1952. இது 1954. It talks about exploitation. So Kelo, a blacksmith, and his daughter Chandralekha are main character. ஓகேவா? ஸோ இதான் ஒர்க். He who rides a tiger 1954. அடுத்து a goddess named Gold. Meera is a central one. And here பார்த்தோம் அப்படின்னா 1960. It derives from his short story Desperate Woman. அப்ப என்ன அப்படின்னா அவரோட ஓன் ஷார்ட் ஸ்டோரி தான். பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா மீராவை சென்ட்ரல் கேரக்டரா வச்சு ஒரு நாவல். ரைட், a goddess named Gold. எந்த வருஷம்? 1960. கடைசியில ஷேடோ ஃப்ரம் லடாக் 66ல வருது. 67ல சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்குறாரு. ஓகேவா? ஸோ 66ல ஷேடோ ஃப்ரம் லடாக். ரைட், இது என்ன அப்படின்னா 1962ல இண்டோ சீனா வார் நடக்கும். ரைட், அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடும். ரைட், அண்ட் அந்த வருத்தத்திலே நேரும் இறந்துட்டு தான் சொல்லுவாங்க. ரைட், கதையோட பேக்ரவுண்ட் அப்படிதான் போகும். ரைட், ஸோ அந்த சைனா இன்வேஷன் ரிகார்டிங் ரைட் ஷேடோ ஃப்ரம் லடாக் 1966. எப்ப அவார்டு வாங்குறாரு? 1967. அண்ட் எஸ் விபூதி பூஷன் பந்தியோபாத்தியே. ஓகே, ஸோ இதுல பாருங்க பதர் பாஞ்சலி இஸ் ஆட்டோபயோ நாவல். பதர் பாஞ்சலி இதுல 2 தாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா அந்த பதர் பாஞ்சலி. இன்னொன்னு
excuse me. Right. So first பதர்பாஞ்சலி a song of the road. அதோட சீக்வல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அபார்ஜிதோ. ரைட். இந்த பதர்பாஞ்சலி பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு பிலிமா எடுத்து ரைட் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் பதர்பாஞ்சலி டீல்ஸ் வித் த லைஃப் ஆஃப் ராய் ஃபேமிலி, துர்கா அண்ட் அப்பு. இவங்க தான் என்ன அப்படின்னா மெயின் கேரக்டர். ரைட். அப்ப கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ரெண்டே நாவல் தான், ஆட்டோபயோகிராஃபி நாவல். ஒன்னு பதர்பாஞ்சலி விச் மீன்ஸ் சாங் ஆஃப் த ரோட், அடுத்ததோட சீக்வல் அபார்ஜிதோ. ரைட். விபூதி பூஷன். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா டைரக்ட் கொஸ்டினா தான் வரும். ரைட். விபூதி பூஷனோட அடுத்து கேஎஸ் வெங்கட்ரமணி. ஆஃப்டர் லாங் டைம் ஆர்கே நாராயணுக்கு அப்புறம் நம்ம என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரைட்டர் இருப்பாங்க. சரியா? மூணே ஒர்க் தாங்க. ரைட். ஸோ ரைட்டர் ஆஸ் வெல் அஸ் லாயர். தமிழ் உலகு அப்படின்னு ஒரு தமிழ் வீக்லி ஒரு மேகசின் ஒன்று வச்சிருக்காரு, தமிழ் உலகு. சரியா? வெங்கட்ரமணி. ஸோ ஃபர்ஸ்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் போட்ஸ். ஃபர்ஸ்ட் புக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாவல் இல்ல, ஃபர்ஸ்ட் புக் பேப்பர் போட்ஸ் 1921. ஃபர்ஸ்ட் நாவல் முருகன் அண்ட் த டில்லர். இது கொஞ்சம் ஃபேமஸ். முருகன் அண்ட் த டில்லர். ரைட். அவரோட லைஃப் டைம்ல கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃபேமாக்குனது 1927. கந்தன் த பேட்ரியாட். இது வந்து அவரோட இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாவல், கந்தன் த பேட்ரியாட். இதுல ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா கந்தன் தான். ஓகேவா? ஸோ 1921 பேப்பர் போட்ஸ் அது புக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் த டில்லர் 1927. அடுத்து கந்தன் த பேட்ரியாட் 1932. ஸோ கேஎஸ் வெங்கட்ரமணி. அவ்வளவுதான். எல்லாமே சின்ன சின்னதான் வருமே. ரைட். நம்ம பெருசா நிறைய ஆட்கள்லாம் பார்க்க போறது இல்லை. ஓகே. ஸோ கே.ஏ. அப்பாஸ். இன்குலப். ரைட். ஒரே ஒரு ஒர்க் தான். ரைட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவர் ரைட்டர் கம் டைரக்டர், ஒரு வெர்சடைலான ஒரு ஆள். ரைட். ஒரு நிறைய ஃபீல்டுல ஒரு தடம் வச்சு ரொம்ப பெரிய ஆளு. ரைட். பட் சினிமா இல்லாம ரைட் நம்ம லிட்டரரி கான்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒர்க் தான். சரியா? இது போக என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு ஒர்க் வந்திருக்கு. பட் அந்த ஒர்க் நம்ம எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க்கை பார்ப்போம். இன்குலப் விவிட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மசக்கர். 1919 நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ரைட். ஸோ இந்த இன்குலப் ஒர்க் எப்போ வருது அப்படின்னா 1955. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1955. ரைட். இன்குலப். ஹீரோ நேம் என்னன்னா அன்வர். இதோட சப்டைட்டில் பாருங்க, த ஃபர்ஸ்ட் கிரேட் நாவல் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன். ஸோ இன்குலப் எதை பத்தி வருது? ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ஏன் அப்படின்னா அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ரைட். நிறைய பேர், நிறைய அடல்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா வச்சுச்சு. ரைட். ஸோ அதை பத்தி இன்குலப் 1955. ஸோ அதனால என்னது ஃபர்ஸ்ட் கிரேட் நாவல் ஆஃப் த இந்தியன் ரெவல்யூஷன். இன்னொரு ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவர் முதல்ல எழுதிட்டாரு, பட் போஸ்ட்மஸா தான் பப்ளிஷ் ஆகுது. அந்த ஒர்க் பேர் என்ன அப்படின்னா த நக்சலைட்ஸ். ரைட். இந்த நேம் மேபி இந்த நேம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். போஸ்ட்மஸா வந்த ஒர்க் என்ன அப்படின்னா நக்சலைட்ஸ். ரைட். 2015 தான் வருது, அவர் இறந்ததுக்கு அப்புறம். சரி, இறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நக்சலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வரும். ரைட். அடுத்து சமன் நகால் 4 ஒர்க் எழுதியிருப்பாரு. சரியா? அந்த காந்தியன் குவாட்ரைட்னு வருது பாத்தீங்களா? செக் குவாட்ரைட் 4. ரைட். அந்த சீரீஸ். ரைட். அந்த 4 சீரீஸ். இதுல கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்த முதல்ல நம்ம தெளிவா பாத்துக்கணும். இந்த ஆசாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4வது ஒர்க். ஓகேவா? ரைட். நான் ஃபர்ஸ்ட் அந்த 4 குவாட்ரைட் ஒர்க்கை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா த கிரவுன் அண்ட் த லியோன் க்ளோத். ரைட். LOINCLOTH. த கிரவுன் அண்ட் த லியோன் க்ளோத். ரைட். 1981 வருது. சரியா? ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேப்ல தான் வரும். ரைட். அடுத்து த சால்ட் ஆஃப் லைஃப் 1990 வரும். அடுத்து த ட்ரம்ப் ஆஃப் த ட்ரை கலர் 1995. கடைசியில தான் ஆசாதி. ஆனா இந்த இப்ப நம்ம 4 ஒர்க் சொன்னோம், லாஸ்ட்ல தான் இருந்தது ஆசாதி. இந்த ஆசாதி எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1975. அப்போ அந்த லாஸ்ட் சீக்வலான ஆசாதியை தான் அவர் முதல்ல பப்ளிஷ் பண்றாரு. ஓகேவா? அப்ப சீக்வலை பாருங்க. முதல்ல வந்தது 4வது எபிசோடு ஆசாதி. ரைட். ஸோ 1975 வந்த ஒர்க்கு 1977 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்க. ஓகேவா? ஸோ காந்தியன் குவாட்ரைட் இயர் படி பார்த்தோம் அப்படின்னா ரைட் நமக்கு இந்த குழப்பம் நெட் எக்ஸாம்ல பெருசா நமக்கு வராது. ஓகேவா? நீ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ரைட். ஆசாதி. ரைட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல எழுதின ஒர்க்கு. ஆனா அது எத்தனாவது எபிசோடு? 4வது எபிசோடு, 4வது சீக்வல். அதுக்கு முன்னாடி 3 சீக்வல் இருக்கு, ஆனா அதெல்லாம் லேட்டா தான் வந்திருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான். ரைட். ஆசாதி இந்த 4 குவாட்ரைட்ல ரொம்ப முக்கியமானதுதான். மேஜர் பார்ட்டிஷன் நாவல். ரைட். அந்த பார்ட்டிஷன் லிட்ரேச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து இந்த ஆசாதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான ஒர்க். ஒன்ஸ் சாகித்ய அகாடமி அவார்டு இன்
1977. 75 எழுதுறாரு, 77. அண்ட் மேஜர் கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் லாலா கன்ஷிராம் ஆஃப் சியால்கோட். இது ஒரு தடவை டைரக்ட் கொஸ்டினா கேட்டாங்க, மேம் எந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்ட் வந்து லாலா கன்ஷிராம், இவ்வளவுதான் கேட்டாங்க ரீசெண்டா, ரைட்? ஸோ லாலா கன்ஷிராம் வந்து எந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அசாதி. சரியா? செட்டிங் பார்த்துக்கோம் சியால்கோட். ரைட். அடுத்து மனோகர் மல்வோங்கர். ஸோ இவர் வந்து இந்த லிட்ரரி கேரியர், ரைட், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மியில, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி, ரைட், அந்த ராயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க, ரைட், அந்த ராயல் ஆர்மியில சோல்ஜரா இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் பாருங்க, டிஸ்டிங் ட்ரம், ரைட். அந்த டிஸ்டன்ட் ட்ரம் எப்போ வருது அப்படின்னா 1960 தான் வருது. அந்த 1960 அவர் அந்த டிஸ்டன்ட் ட்ரம் எழுதும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் எதோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு பாருங்க, டீல்ஸ் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஆர்மி. அவர் அந்த பிரிட்டிஷ் அந்த ராயல் ஆர்மியில அவர் சர்வ் பண்ணும்போது அவருக்கு அந்த அனுபவங்களை தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்ல என்ன பண்றாரு, எழுத்துக்களா மாத்தி எழுதுறாரு. 1960 வருது, ரைட், டிஸ்டன்ட் ட்ரம். லெப்டினன்ட் கர்னல் கிரண், லெப்டினன்ட் கர்னல்ங்கிறது ரொம்ப பெரிய போஸ்டிங், ரைட்? ஸோ லெப்டினன்ட் கர்னல் கிரண் இஸ் த ப்ரோட்டகானிஸ்ட். ஓகேவா? அடுத்து த பெண்டிங் கேஞ்சஸ், ரைட். இந்த முதல் ஒர்க் ஓகே ஃபேமஸ் தான், பட் ரெண்டாவது ஒர்க் தான் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். பெண்டிங் கேஞ்சஸ் எப்போ வருது? 4 வருஷம் கழிச்சு 1964. ஸோ இதுல இந்த நேமுக்கே மீனிங் கேட்பாங்க. பெண்ட்னா என்ன, கேஞ்சஸ்னா என்ன? பெண்ட் அப்படிங்கிறது பார்ட்டிஷன், ரைட்? பெண்ட் அப்படிங்கிறது பார்ட்டிஷன். இப்பதான் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் நாவல் பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஆசாதி. இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் நாவல், எ பெண்ட், ஒரு பார்ட். பெண்ட் மீன்ஸ் பார்ட்டிஷன். கேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, ரைட்? பெண்ட் இன் கேஞ்சஸ், ரைட்? ஸோ பார்ட்டிஷன் இன் இந்தியா. இதுல முக்கியமான ஆள்னு பார்த்தோம் அப்படின்னா த நாவல் டீல்ஸ் வித் தேவி தயாள், ரிச் மேன். ஸோ பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலா என்ன பண்றான் அப்படின்னா வேற வழி இல்லாம ஒரு டெரரிஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்றான். இதுல கியான் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேரக்டர். இவன் இந்த கியான் என்ன பண்ணுவான் அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? கியான் வந்து என்னன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ். தெபிதையார் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரைட்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட டெரரிஸ்ட்ன உடனே நம்ம அப்படி நினைச்சிட வேண்டாம், சரியா? இங்க இந்த நேருன்னு சொல்றேன், சாரி, நேதாஜி, ரைட், இன்னும் சில பேர்லாம் இருந்தாங்கல்ல, ரைட், வெப்பன்ஸ் வச்சு பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா, ரைட்? அந்த குரூப் தான் டெரரிஸ்ட்னு உடனே வேற மாதிரி நினைச்சிட வேண்டாம். ஓகேவா? அண்ட் செட்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். கடைசி ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா த டெவில்ஸ் விண்ட், ரைட்? டெவில்ஸ் விண்ட் 1972 எழுதுறாரு. இந்த டெவில்ஸ் விண்டுக்கு நமக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு மறக்காது, மோஸ்ட்லி மறக்காது. இந்த டெவில்ஸ் விண்ட் வந்து யாரோட கதை அப்படின்னா நானா சாஹிப்போட ஸ்டோரி, ரைட்? நானா சாஹிப் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1857 ஃபர்ஸ்ட் இந்த கிரேட் இந்தியா ரிபல் நடக்கும் 1857, ரைட்? அத நார்த் இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா அந்த நானா சாஹிப், ரைட்? ஸோ அந்த நானா சாஹிப், ரைட்? இங்க நம்ம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த மருது சகோதரர்கள் இங்க மாதிரி, ஓகேவா? ஸோ நானா சாஹிப். ஸோ த டெவில்ஸ் விண்ட் அந்த சப்டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா நானா சாஹிப் ஸ்டோரி. எப்போ வருது? 1972, ரைட்? ஸோ பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் டெபிக்ஸ் த ஈவென்ட்ஸ் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வார், ரைட்? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்ப நடக்கும்? 1857, ரைட்? இதுலதான் அந்த ராணி லட்சுமி பாய், ரைட், நிறைய பேர் உள்ள வருவாங்க, ரைட்? நார்த் இந்தியா ஃபுல்லா பெரிய கலவரமாகும். இதோட தான் யாரு போயிருவான்னா அந்த கம்பெனி வெளியே போயிடும், ரைட்? ஸோ ராஜாராவ், காந்தபுரா ஃபர்ஸ்ட் ஒர்க் 1938 வரும், சரியா? ரைட்? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அந்த ஆர்.கே. நாராயணன், ரைட், முல்க்ராஜ் ஆனந்த், ராஜாராவ், ட்ரையோ தான், ஓகேவா? 3 முக்கியமான ஃபிகர், ரைட்? ஸோ இவரும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க 1938. அப்போ ஒரே டைம் லைன்ல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா we have 2 கேரக்டர்ஸ். ஒன்னு ஹீரோ யாருன்னு தெளிவா பார்த்துக்கோங்க, மூர்த்தி தான் ஹீரோ. ஆனா கதையை நேரேட் பண்றவங்க செகண்ட் பர்சன், அச்சகா, ஓகேவா? ஸோ மூர்த்தி ஹீரோ, ஆனா கதையை நேரேட் பண்றது யாரு? அச்சகா, செகண்ட் கேரக்டர், ரைட்? அந்த மூர்த்தி அவனோட வேலை என்ன அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா ஒரு காந்தியன் ஃபாலோவர், ரைட்? அந்த அஹிம்சா, ரைட், சத்தியாகிரகா, ரைட், அதோட அந்த இது. அண்ட் ஹி யூசஸ் ஹரிகதா, ரைட்? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த அஹிம்சை, ரைட், அந்த காந்தியன் அந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ் பர் த ரூல் இவங்க எல்லாம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இந்த ஹரிகதாஸ், ரைட், செட் ஆஃப் ஸ்டோரிஸ் அதை சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு, ரைட், அந்த கிராமத்து மக்களுக்கு, ரூரல் மக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அஹிம்சைய, அந்த ஐடியாலஜியை வந்து கொண்டு போவாங்க. அதுதான் அந்த வேலை தான் மூர்த்தி பண்றான். அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have a
ஸ்கிஃபிங்டன் காஃபி ஹவுஸ், ரைட், சிம்பிளைசஸ் ஒயிட் பவர், ஒயிட் சுப்ரிமசியை காட்டுறதுக்காக, ரைட். அடுத்து த செர்பன்ட் அண்ட் த ரோப் 1960ல கொஞ்சம் கிட்டத்தட்ட லேட்டாக தான் வருது. செர்பன்ட் அண்ட் த ரோப் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ரைட். நீங்க இயர் சேர்த்து தனியாக பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ 1960, ஓகேவா? 1960 த சர்பன்ட் அண்ட் த ரோப் ஓன்ஸ் அகத்தி அகாடமி அவார்டு 1964, ஓகேவா? ஸோ சர்பன்ட் அண்ட் த ரோப் எப்போ வருது? 1960ல வருது. சகத்தி அகாடமி அவார்டு வாங்குறது 1964, ரைட். இந்த ஒர்க்கோட பேக்ரவுண்ட் பார்ப்போமா? ராமசுவாமி அவர் தான் ஹீரோ, ரைட். என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். இந்த ஒர்க் இட் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் பிரெஞ்ச் வைஃப் மெட்லைன். ஏன்னா அவருக்கும் அதே தான். ராஜாராவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸுக்கு போய் நிறைய படிச்சு, ரைட், அங்க, ஓகேவா? வித் ஹிஸ் பிரெஞ்ச் வைஃப் மெட்லைன். அதே நேரத்தில் அண்ட் ஹிஸ் பிளேட்டோனிக் லவ் ஃபார் சாவித்ரி, சர்பன் அண்ட் த ரோப், ரைட். த செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ்ஸ், செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ்ஸ் 1988, ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கும், ஓகேவா? ரொம்ப லேட்டா, கிட்டத்தட்ட கடைசி நாவல் த செஸ் மாஸ்டர் and is now probably last work 1988. The story of impossible love between Shivarama Sastri or married woman, right? Shivarama Sastri and a married woman, right? And the love story, right? Kidathara impossible love, right? Adha pathu chess master and his move 1988. And in Cat and the Shakespeare idhula parunga Ramakrishna, right? Ramakrishna Pai அவர் ஒரு clerk who loves Shanta, a school mistress, the Cat and the Shakespeare, ஓகேவா? ராமகிருஷ்ண பாய் அவர் யார் அப்படின்னா ஒரு கிளர்க், who loves சாந்தா, ரைட். சாந்தா அவங்க யார் அப்படின்னா ஒரு ஸ்கூல் மிஸ்ட்ரஸ், ரைட். ஸோ இந்த கதை தான் த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர் 1965. சர்பன்ட் அண்ட் த ரோப்புக்கு அப்புறம் ஆர்டர் படி இதுதான், சரியா? அடுத்து காம்ரட் கிளவ், முதல்ல பிரெஞ்சுல பப்ளிஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல வருது. கிளவ் யார் அப்படின்னா, ரைட், இந்த நேம் கிர்லவ், காம்ரட் கிர்லவ். கிர்லவ் யார் அப்படின்னா பத்மநாப ஐயர். இந்த டைட்டில் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா டேக்கன் ஃப்ரம் தஸ்தோஸ்கி நாவல் த பொசஸ்ட், ஓகே? ஸோ டைட்டில் எங்க இருந்து எடுத்துக்கான்னு பாருங்க, ரைட். இப்போ நமக்கு ஒரு 5 நாவல் பார்த்தோம்ல, இது நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் படி ஸ்லைடு போட்டிருக்கோம். நம்ம ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் காந்தபுரா, சரியா, ரைட். ஸோ 1938ல வருது. அடுத்த லிஸ்ட் படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா அடுத்து நம்ம சர்பன்ட் அண்ட் த ரோப், ரைட், அதை வச்சுக்கலாம். அது 1960 தான். அடுத்து இதுல இந்த 3 தான் கொஞ்சம் மாறும், சரியா? மூணாவது நம்ம குரோனாலஜி ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், அது 1965. அடுத்து காம்ரட் கிர்லவ், அது 1976. கடைசியில தான் த செஸ் மாஸ்டர் அண்ட் ஹிஸ் மூவ்ஸ், ஓகேவா? இப்ப இதுல எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னலாமா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த காந்தபுரா நாவலை யாரு ரொம்ப பிரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா E.M. ஃப்ராஸ்டர், ரைட். அந்த பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் E.M. ஃப்ராஸ்டர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா த பெஸ்ட் நாவல் எவர் ரிட்டன் இன் இங்கிலீஷ் பை அன் இந்தியன் ஆத்தர், பை அன் இந்தியன். த பெஸ்ட் நாவல் எவர் ரிட்டன் இன் இங்கிலீஷ் பை இந்தியன், E.M. ஃப்ராஸ்டர் அப்படி சொல்றாரு. எந்த ஒர்க்கு? காந்தபுராவை பார்த்துட்டு, ரைட். ரொம்ப முக்கியமான ஒர்க்கும் கூட காந்தபுரா. ஸோ த ஃபர்ஸ்ட் நாவல் காந்தபுரா. நேரேட்டர் யாரு? அச்சக்கா. ஹீரோ யாரு? மூர்த்தி, ரைட். அந்த டிஃபரன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. E.M. ஃப்ராஸ்டர் வந்து ரைட் ரொம்ப பிரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நாவல் ஆன் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்டாபிசிக்ஸ், ரைட். ஈஸ்ட் அந்த ஈஸ்டர்ன் பீப்புள், வெஸ்டர்ன் பீப்புள், ரைட், அந்த மெட்டாபிசிக்ஸ். த சர்பன்ட் அண்ட் த ரோப் சகதி அகாடமி அவார்டு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் த சர்பன்ட் அண்ட் த ரோப் இந்த டைட்டில் எங்கிருந்து வந்திருக்காங்க, எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அத்வைத வேதானந்தா, ரைட். இது அந்த உபநிடதங்கள், ரைட், அந்த கேட்டகரி, ஓகேவா? அந்த புராணங்கள், ரைட், அந்த பிலாசபி, ஓகேவா? அத்வைத வேதானந்தா, ரைட், அந்த கேட்டகரி. காமிக் பிலாசபி நாவல் கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், ஓகேவா? இது கொஞ்சம் லீஸ்ட் தான். மேல உள்ள மற்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோம், ரைட். ஃபர்ஸ்ட் நாவல் நேரேட்டர் கமலா மார்க்கண்டையா. ரூரல் இந்தியா இல்ல அப்படின்னா இந்த ரூரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை அழகா போர்ட்ரே பண்றவங்க தான் கமலா மார்க்கண்டையா, ரைட். ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க நெக்டார் நசீப், ரைட். ஸோ நெக்டார் நசீப் which depicts the life and sufferings of farmer in rural India. மோஸ்ட்லி என்ன அப்படின்னா எல்லாருமே நம்ம இந்த நாவல், ரைட், யூஜிலையோ இல்ல பிஜிலையோ கண்டிப்பா படிச்சிருப்போம். த லைஃப் அண்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் ஃபார்மர் இன் ரூரல் இந்தியா. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வருது, ரைட். இப்போ வரைக்கும் நிறைய மூவிஸ் காட்டுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வருது அப்படின்னா ரூரல் பீப்புள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, ரைட். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாய்ஸ் கிடையாது, தானே. மெனி ஆஃப் யுவர் நாவல் எக்ஸ்ப்ளோர் த அர்பன் ரூரல் டிவைட், ஓகே. டைட்டில் ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. டைட்டில் வாஸ் டேக்கன் ஃப்ரம் S.T. Coleridge poem Work Without Hope, Nectar Nasib.
ரைட். அந்த நெக்டார் நசீவ்ங்கிற டைட்டில் எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஒர்க் வித்வுட் ஹோப். யாரோட போயம்? எஸ்டி கால்ரேஜோட போயம், கமலா மார்க்கண்டே. அண்ட் the novel portrays the story of ருக்மணி, ரைட். அவங்க ஹஸ்பண்ட் நாதன், ரைட். அடுத்து அவங்களோட சில்ட்ரன்ஸ். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அந்த மாடர்னைசேஷன், ரைட். இந்த மாடர்னைசேஷனோட அந்த ப்ராப்ளம்ஸ், ரைட். அந்த கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அதோட கொடுமைகளை தான், சரி கரெக்டா அப்படிதான் சொல்றோம், ரைட். அந்த கொடுமைகளை தான் என்ன அப்படின்னா கமலா மார்க்கண்டே அவங்களோட எல்லா நாவல்ஸ்லயுமே சொல்லியிருப்பாங்க, ரைட். ஸோ நாட் ஓன்லி நெக்டார் நசீவ், கிட்டத்தட்ட எல்லாம். இதுல பாருங்க ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், இதோட செட்டிங் என்ன அப்படின்னா மெட்ராஸ் தான். ஸோ இதுல ரவி முக்கியமான கேரக்டர், ரைட். ஸோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஹங்கர், ரைட். அதனால அவர் இதுதான் இன்ட்ரோடக்ஷன், ஐ எம் ஹங்கிரி, ஐ வாண்ட் அ மீல். இதை சொல்லிதான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைவான், ரைட். அடி வாங்குவான். ஸோ ரவி கம்பேர்ஸ் த ஹோல் சிட்டி, த ஹோல் மெட்ராஸ் டு எ ஜங்கிள், ரைட். கிட்டத்தட்ட அப்ப மனுஷங்க யாரு கிடையாது, மனுஷங்க கிடையாது, வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அதர் ஒர்க்ஸ் பாருங்களேன், சம் இன்னர் ஃபியூரி, எ சைலன்ஸ் ஆஃப் டிசையர், பொசஷன், எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அதான் கீழே பார்த்தோம். த நோவேர் மேன், டூ வெர்ஜின்ஸ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க், ஓகேவா, ரைட். நீங்க ரீட் பண்ண. ஸோ எக்ஸ்ட்ராஸ், டெபியூட் நாவல், டைட்டில் ஃப்ரம் கால்ரிட்ஜ், ரெண்டுமே என்னதான் நெக்டார் நசீவ் 1954 வருது. ஸோ நாவல் ஃப்ரம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்போ ஒரு நாவல் எங்க வருது, நம்ம அர்பன், ரைட், அந்த அந்த ரூரல் அந்த டிவிஷன் இல்லாம ஒரு நாவல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சம் இன்னர் ஃபியூரி, ரைட். அந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்னர் ஃபியூரி, ஃப்ரீடம். ஈஸ்ட் வெஸ்ட் பேட்டர்ன், பொசஷன். அடுத்து மோஸ்ட்லி மற்ற எல்லாமே சேமா தான் வரும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், த காஃபர் டேம்ஸ், ரைட். அப்ப என்ன அந்த தீம் டைட்டில், ரைட், அந்த கனெக்ஷனை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். நாவல் ஆன் ரேசிசம் இன் பிரிட்டன், த நோவேர் மேன், ரைட். நாவல் ஆன் ரேசிசம் இன் பிரிட்டன், த நோவேர் மேன். கடைசியில ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி அண்ட் இன்னசென்ஸ், டூ வெர்ஜின், ரைட். இதெல்லாம் நம்ம பாக்குறது எல்லாமே தீம்ஸ், இதெல்லாம் ஒர்க், சரியா. ஸோ ஒன் லைனா கேட்டாங்க, மோஸ்ட்லி அப்படிதான் கேட்பாங்க, ரைட். இதுக்குள்ள அப்படி டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ரைட்டர் ரூத் ப்ரவர் ஜவாலா இஸ் நோன் அஸ் இந்தியன் ஜேன் ஆஸ்டின், ரைட். ஸோ அடுத்து ஒரு ஃபேக்ட் இருக்கு பாருங்களேன், இந்தியன் ஜேன் ஆஸ்டின், ரைட், ரூத். அடுத்து ஒரு ஃபேக்ட், ஸோ அவங்க ஒரு நாவல் ரைட்டர் மட்டும் இல்ல, யார் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கிரீன் ரைட்டர். சார், கேன் வி ரீஜாயின் அண்ட் கண்டினியூ? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். who has won Booker Prize as well as Oscar, right. ஸோ ஆஸ்கார் நமக்கு அந்த மூவி, ரைட், அந்த சினி ஃபீல்டில் ஓகேவா கிடைக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட், ஆல்சோ புக்கர் ப்ரைஸ், ரைட். ஸோ ஷி இஸ் த ஒன்லி ரைட்டர், ஓகேவா. அண்ட் எக்ஸ்ட்ரா ரைட் நாவல்ஸ் பாருங்க, எக்ஸ்ட்ராஸ், எஸ்மாண்ட் இன் இந்தியா, த ஹவுஸ் ஹோல்டர்ஸ், எ பேக்வர்ட் பிளேஸ், எ நியூ டொமினியன், கடைசியில ஹீட் அண்ட் டஸ்ட். இந்த ஹீட் அண்ட் டஸ்ட் தான் ரூத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். ஷி ஓன் புக்கர் பிரைஸ் ஃபார் ஹீட் அண்ட் டஸ்ட், ரைட். அந்த கேரக்டர்ஸ் பாருங்க, ஒலிவியா, மிஸ்டர் டக்ளஸ் ரிவர் அண்ட் நவாப், ரைட். ஸோ ஹீட் அண்ட் டஸ்ட், ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னா ரூத்தோட ரொம்ப முக்கியமான நாவல், ரைட். அண்ட் ஹியர் ஷி யூஸ்டு த டெக்னிக் ஆஃப் ஃபிளாஷ்பேக், ஓகேவா. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ரைட். ஸோ ரூத் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்டை மட்டும் மறந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் மாஸ்டர் பீஸ் முதலே நான் சொல்லிட்டேன், 1951 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ மாஸ்டர் பீஸ், இதுல நமக்கு 3 பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், 3மே இம்பார்ட்டன்ட். என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் நாவல், திஸ் ஒர்க் கிவ்ஸ் எ பர்சனல் as well as natural history of Bengal at the turn of the century, right. ஸோ அந்த செஞ்சுரி வரும்போது, ஓகேவா, அந்த அந்த நேச்சுரல் பர்சனல் ஹிஸ்டரி, ரைட், கிட்டத்தட்ட ஒரு கம்பேரிட்டிவ் மாதிரி தான். அடுத்து ரைட்டரோட சைல்ட்ஹுட் இன் ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கும்போது இன்னைக்கு பங்களாதேஷ், அண்ட் அடலசன்ஸ் இன் கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால், ரைட். அப்ப என்ன பண்றாரு, ஈஸ்ட் பெங்கால்ல சைல்ட்ஹுட், வெஸ்ட் பெங்கால்ல அடலசன்ஸ், ஓகேவா. அண்ட் இதுல ஒரு எஸ்ஸே இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியம். த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி, இந்த ஒர்க்ல தான் இருக்கு, சரியா. ஒரு எஸ்ஸே இருக்கு, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி, ரைட். அதோ எஸ்ஸே, ஓகேவா. அது இதுக்குள்ளதான் இருக்கு, ரைட். இட்ஸ் a பார்ட் ஆஃப் திஸ் ஒர்க். அண்ட் இதுல ஒரு சீக்வல் இருக்கு, இந்த டைட்டில் நமக்கு தெரிஞ்சது, ரைட். த டுன்சியர் போப்போடது, தை ஹேண்ட் கிரேட் அனார், ரைட். இந்த டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, கன்க்ளூடிங் கப்லெட் ஆஃப் த டுன்சியர். ஸோ இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ரைட், சீக்வல் உடனே வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம், இது ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கும், ரைட். 1987, சரியா, கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும், ரைட்.
அடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பாருங்களேன், இந்த பேசேஜ் டு இங்கிலாந்து. ஸோ அவர் அந்த டைட்டிலை வச்சு நம்ம கொஞ்சம் கணிச்சிடலாம். இங்கிலாந்து ரைட், அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அங்க என்னெல்லாம் இருக்கும் ரைட், என்னெல்லாம் பார்த்துருக்காரு ரைட். 1959 கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு டிராவல் ஆக் தான், ஓகேவா. ஸோ இங்கிலாந்துக்கு போற ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் போது டிராவல் ஆக், ஓகேவா. த கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ் சப்டைட்டில் என்னன்னு பாருங்க, அண்ட் எஸ்ஸே ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா ரைட். அப்ப என்ன, ஸோ இதோட இயர் பார்த்தோம் அப்படின்னா 1965 ரைட். அப்போ இந்த சப்டைட்டில் பாருங்களேன், இந்த கான்டினென்ட் அதோட சப்டைட்டில் பாருங்க, அண்ட் எஸ்ஸே ஆன் த பீப்புள் ஆஃப் இந்தியா, இதுதான் சப்டைட்டில் ரைட். அடுத்துங்க நமக்கு ஒரு எஸ்ஸே வேற இருக்கு இதுல, ப்ரீவியஸ் சைட்ல இந்த ஸ்லைட்ல பாருங்க, த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன்ல ஒரு எஸ்ஸே இருக்கு. அது என்னது, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி. சரி, ரெண்டையுமே போட்டு குழப்பிடாதீங்க. ஆட்டோபயோகிராஃபி ரைட், அந்த ஒர்க்ல இருக்கிற எஸ்ஸே பேரு த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி. அது எப்போ வந்திருக்கும், 1951. இந்த ஒர்க் அவரோட மாஸ்டர் பீஸ் ரைட், ஆர்டர் படி தான் இருக்கு. அடுத்து அதோட சீக்வல் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும். அண்ட் த கான்டினென்ட் ரைட், அந்த ஒர்க்கோட சப்டைட்டில் என்னன்னு பாருங்க, அண்ட் எஸ்ஸே ஆன் த பீப்புள் ஆஃப் இந்தியா, 1965ல வந்த ஒர்க். சரியா, குழப்பிட வேண்டாம். அடுத்து அருண் ஜோஷி, ஒரே ஸ்லைட் தான் ரைட். த ஃபாரினர் முதல்ல இருந்தே பார்த்துரும் ரைட். த ஃபாரினர் இப்போ வருது 1968. சரியா, த ஃபாரினர் ரைட், ஃபர்ஸ்ட் டெபியூட் ஒர்க் அதான் 1968 ரைட். அடுத்து எதுல ரொம்ப ஒர்க் ரைட், அந்த எந்த இதுல அவரோட ஃபேம் அதிகமாகுது அப்படின்னா, த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் ரைட். த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் ரைட். இதுல வந்து கிட்டத்தட்ட அவரோட ஃபேம் ரைட், இந்த அந்த கொஞ்சம் ரொம்ப மற்ற ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வருது ரைட். அருண் ஜோஷி யாரு அப்படின்னு லிட்ரேச்சர் உலகத்துக்கு தெரிய வருது. த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அண்ட் இட் இஸ் அன் சட்டையர் ஆன் மாடர்ன் சிவிலைசேஷன் அண்ட் த மேஜர் கேரக்டர்ஸ் ஆர் பில்லி பிஸ்வாஸ், மீனா, ரீனா கவுல் ரைட், விலாசியா ரைட். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா மேஜர் கேரக்டர்ஸ். அண்ட் த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1971. The first work, Foreigner, debut novel, published in 1968. Then the third work is The Apprentice. It's a novel. Setting year பார்த்தோம் அப்படின்னா 1940s ரைட், அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். And the Ratan is a major character, protagonist ரைட். And this work is published in 1974. So the first work is 68, then 71, then 74. The Apprentice is a novel right. And the fourth work, very important one because that won Sagatya Academy Award 1982ல. அப்போ ஒர்க் எப்போ வந்திருக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1981. The Last Labyrinth ரைட், சாம் பாஸ்கர் ரைட். அவர் தான் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு ப்ரோட்டகனிஸ்ட். சாம் பாஸ்கர், ஸ்ட்ரகிள் ஆஃப் மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ரைட். அதான் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு எக்ஸாக்டா தான், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ரைட், எப்படி எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. லாஸ்ட் லேபிரின்த் ரைட். தென் த சர்வைவர், கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி, ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. அதுல மேல நம்ம வந்து ஒரு கலெக்ஷனை விட்டுருப்போம், த சிட்டி அண்ட் த ரிவர், 1919ல வந்திருக்கும் ரைட். அது பெரிய அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை, ஓகேவா. த சிட்டி அண்ட் த ரிவர் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அண்ட் இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் மைனர் ரைட்டர்ஸ் பார்க்க போறோம், அது அவங்க ஒர்க் மட்டும் பார்த்தா போதும், ஓகேவா. இஸ்மாத் சுக்தாய், உருது நாவலிஸ்ட் ரைட், உருது நாவலிஸ்ட், ஃபிலிம் மேக்கர். அண்ட் ரெண்டே ஒர்க் தாங்க, ஒன்னு ஷார்ட் ஸ்டோரி, ரொம்ப முக்கியமானது லிஹாஃப் ரைட், லிஹாஃப் ஷார்ட் ஸ்டோரி. அடுத்து சுமாய் 1952ல வந்திருக்கும் ரைட். இது என்ன அப்படின்னா அவங்களோட முக்கியமான நாவல் சுமாய். அடுத்து அவங்களோட ஒரு அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி இருக்கு, அதை பாருங்க, ககாசி ஹாய் பாய்ரஹான் ரைட். ககாசி ஹாய் பாய்ரஹான் ரைட். இந்த நேம், அவரோட நேம் ரைட், கொஞ்சம் ஏதாவது மேட்ச் பண்ண முடியுமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும், சரியா. லிஹாஃப் ஷார்ட் ஸ்டோரி 1942ல வந்திருக்கும். அடுத்து சுமாய் 1952, 10 வருஷம் கழிச்சு ரைட். இடையில நிறைய ஒர்க் எழுதியிருக்காங்க, பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, சரியா. இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும், மைனர் ரைட்டர்ஸ். அடுத்து அமிர்தா பிரீத்தம், பஞ்சாபி லிட்ரேச்சர், முக்கியமான பொலிட்டிஷியன் அவங்க ரைட். அவங்க அவார்ட்ஸை பாருங்க, 56ல சாகித்ய அகாடமி ஆஃப் லிட்ரேச்சர் ரைட். அடுத்து 69ல பத்மஸ்ரீ, 2004ல பத்ம விபூஷன் ரைட். ஸோ அந்த அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அந்த சோசியல் ரைட், அந்த அடுத்து பொலிட்டிக்கல் ரைட், இந்த ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அமிர்தா பிரீத்தம். அண்ட் நாவல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஒன் பிஞ்சார், ஓகேவா. பிஞ்சார் அது ஒரு நாவல் 1950ல வருது. அடுத்து சுனேஹெடே, லாங் போயம் ரைட். இதுக்கு தான் அவங்க சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காங்க 1956 ரைட். சாகித்ய அகாடமி அவார்ட் இப்போ 1956ல சுனேஹெடே ரைட். அமிர்தா பிரீத்தம் பஞ்சாபி லிட்ரேச்சர். அண்ட் முல்க்ராஜ் ஆனதுக்கு அப்புறம் பஞ்சாபி, சரியா,
இங்கதான் நம்ம பஞ்சாபில எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் ஆளே இவங்களா தான் இருக்கும். அடுத்து நாகமணி, அது அவங்களோட மேகசின். ஓகேவா? ஸோ நாகமணின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களோட மேகசின் 1964 இருந்து ரைட் அவங்க இறக்குற வரைக்கும் இருக்கும். கிருஷ்ணா சாப்தி ஒரே நாவல், சரியா? கிருஷ்ணா சாப்தி ஒரே நாவல், ஜிந்தகி நாமா 1980 வருது, 1979 வரும் ஜிந்தகி நாமா, 18 சாகித்ய அகாடமி அவார்டு, சரியா? ஜிந்தகி நாமா கிருஷ்ணா சாப்தி ஒரே நாவல் தான். இது மத்தது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். மித்ரு மகாராஜன் எல்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா? ரைட். ஸ்லைடு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதர் ரூல்ஸ் போட்டிருக்கோம். மற்றபடி இந்த ஒரு நாவல் போதும், ஜிந்தகி நாமா கிருஷ்ணா சாப்தி, ரைட்? மைனர் ரைட்டர் தான். அடுத்து தும்சலாவோ, ரைட்? தும்சலாவோ அண்ட் எஸ் ஒர்க் பாருங்க, லேபர்னம் ஃபார் மை ஹெட், நார்த் ஈஸ்ட் ஐடென்டிட்டி, சரியா? அப்போ பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஐடென்டிட்டி, ரைட்? நார்த் ஈஸ்ட் அந்த சைட்ல இருந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆத்தர் பார்க்கணும். தும்சலாவோ, லேபர்னம் ஃபார் மை ஹெட். சாகித்ய அகாடமி அவார்டு எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா 2013. இந்த மாதிரி மைனர் ரைட்டர்ஸ்ல வந்து இப்பெல்லாம் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் ஃபைனலி தமிழ் பாமா தலித் லிட்ரேச்சர், கருக்கு ஆட்டோபயோகிராஃபி 1992, சரியா? அடுத்து சங்கதி 1994, கொண்டாட்டம் 2009. ஓகேவா? ஸோ கருக்கு ஆட்டோபயோகிராஃபி 1992, சரியா? பாமா தலித் லிட்ரேச்சர். அடுத்து கீதா ஹரிஹரன். ஸோ கீதா ஹரிஹரோட ஃபர்ஸ்ட் நாவல் பாருங்களேன், த 1000 ஃபேசஸ் ஆஃப் நைட், ரைட்? த 1000 ஃபேசஸ் ஆஃப் நைட். இவங்க சாகித்ய அகாடமி அவார்டு அந்த அளவுக்கு இன்னும் போகல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் த 1000 ஃபேசஸ் ஆஃப் நைட் ஒன் காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பிரைஸ் 1993, ரைட்? உள்ள நிறைய பேர் நம்ம இதுக்கப்புறம் வர லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த் பொயட்ரி பிரைஸ் இருக்கும், காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பிரைஸ் இருக்கும். இவங்களும் அதே தான், காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பிரைஸ் 1993. இட்ஸ் அபவுட் மித் அண்ட் ஃபெமினிசம். அதர் நாவல்ஸ் பாருங்க, The Ghosts of Vasu, Fugitive Histories, right? I Have Become the Tide, right? இதெல்லாம் other novels. But The 1000 Faces of Night, கீதா ஹரிஹரன், ஓகேவா? மறந்துட வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாவல். And The Art of Dying, right? ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் 1993 வருது. அடுத்து கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், ஆல்மோஸ்ட் ஹியூமன், சாரி ஸ்பெல்லிங் எரர் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஹியூமன், HU, ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஹியூமன். ஓவி விஜயன் from Kerala, The Legend of Kazakh, Myth and Reality, ஓகேவா? The Legend of Kazakh 1969 வருது, The Legend of Kazakh. அடுத்து குரு சாகரம், தர்ம புராணம், ரைட்? இதெல்லாம் அடுத்தடுத்து வந்த ஒர்க், ஓகேவா? நீங்க The Legend of Kazakh, ரைட்? குரு சாகரம், தர்ம புராணம் எல்லாத்தையுமே படிச்சிருங்களேன். 1969 ஃபர்ஸ்ட் ஒர்க், குரு சாகரம் 87 வருது, ரைட்? அடுத்து தர்ம புராணம் 85, சரியா? ரைட்? கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் படி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், நீங்க குரோனாலஜிக்கல் அடிப்படையும் சேர்த்தே பார்த்துருங்க. So he won Padma Bhushan, right? பாரல் சர்க்கார், இவர் வந்து மைனர் எல்லாம் ஆக்க முடியாது, சரியா? ரொம்ப முக்கியமான ஆள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இவர் ஒரு ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் தியேட்டர் டைரக்டர், ரைட்? தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்து தியேட்டர் டைரக்டர் ஆனவர். அண்ட் he won Padma Bhushan 2010. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா யுவா மின்ரஜித், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். யுவா மின்ரஜித் எந்த வருஷம் வருது? 1963, சரி? 1963. அண்ட் இது அவரோட ஓன் அந்த டிராமா ட்ரூப், யார் அப்படின்னா சதாப்தி குரூப், சரி? அவரோட ஓன் டிராமா ட்ரூப் தான் சதாப்தி குரூப், ரைட்? அது அவங்க தான் அந்த பிளே பண்றாங்க, யுவா மின்ரஜித், ரைட்? 1963. எழுதுனது எப்போ? 1962. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது இன்னொரு ஒரு பெரிய லெஜெண்ட், கிரிஷ் கர்னாட், ஓகேவா? அடுத்து பாக்லஹோடா, விச் மீன்ஸ் மேட் ஹார்ஸ் 1967, ரெண்டே ஒர்க் தான், சரியா? யுவா மின்ரஜித் அதான் ரொம்ப முக்கியம், ரைட்? 1963 வந்திருக்கும், written in 1962. அப்போ performed எப்போ? 1963. ஹபீப் தன்வீர் அண்ட் சந்திரதாஸ் சோர், அவரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரைட்? இந்தியன் பிளே ரைட், ரைட்? ஒர்க்ஸ்ன்னு பாருங்க, சரண் தாஸ் சோர், ஐ எம் சோ சாரி, சரண் தாஸ் சோர் 1996. அடுத்து ஜனம் கம்ஸ் ஆஃப் ஏஜ் 1988. மைனர் ரைட்டர் தான் மேம், சரியா? ஜஸ்ட் ஒரு ரீட், ஒரு ஓகேவா? இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் உள்ள போக வேண்டாம். ஹபீப் தன்வீர், ரைட்? சரி, மைனர் ரைட்டர் நம்ம ஹபீபோட முடிச்சிட்டோம், திரும்ப மேஜர் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பார்ட்டிஷன் லிட்ரேச்சர் நம்ம சொன்னோம்ல, அதுல ஒரு 4 மேஜர் நாவல்ஸ் இருக்கு, ரைட்? பார்ட்டிஷன் லிட்ரேச்சர்ல ஒரு 4 மேஜர் நாவல் இருக்கு. அதுல குஷ்வந்த் சிங்கோட த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சரியா? ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு பாருங்க, ஜுகுத் சிங்.
அண்ட் மனோ மாஜ்ரா, எப்படி மால்குடி ஒரு ஃபிக்ஷனல் லாங்குவேஜ், அது மாதிரி இந்த வில்லேஜ் நேம் பாருங்க. மனோ மாஜ்ராங்கிறது ஒரு வில்லேஜோட நேம், மனோ மாஜ்ரா, ரைட். அதுல ஜுகுத் சிங், ரைட், அவர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட், ரைட். ட்ரெயின் டு பாகிஸ்தான், அப்போ 1956ல அந்த ஒர்க் வருது, ட்ரெயின் டு பாகிஸ்தான். அடுத்து பாலச்சந்திர ராஜனோட த டார்க் டான்சர் 1959ல வருது, ஓகேவா. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா பார்ட்டிஷன் லிட்ரேச்சர்ல முக்கியமான நாவல். அடுத்து மனோகர் மல்கோங்கர், ஏ பெண்ட் இன் த கேஞ்சஸ் 1964. அடுத்து செம்மன் நகர், ரைட், அசாதி 1975, ரைட். இதெல்லாம் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பார்ட்டிஷன் நாவல். அடுத்து ட்ரெயின் டு பாகிஸ்தான் பார்க்கும்போது ஜுகுத் சிங் ஃப்ரம் மனோ மாஜ்ரா, ரைட். எந்த வருஷம்? 1956. ஏகே ராமானுஜம். இப்ப நம்ம என்ன அப்படின்னா இந்த நாவல் செக்ஷன்லாம் தாண்டி பொயட்ரிக்குள்ள வந்துட்டோம். ஏகே ராமானுஜம், ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் போத் கனடிகா. ஆக்சுவலி இவர் என்ன அப்படின்னா கன்னடம், சரியா, கனடிகா அண்ட் இங்கிலீஷ். ஏ ரிவர். ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு போயம் எழுதுறாரு, ஏ ரிவர், இட் இஸ் ஆல் அபவுட் வைகை. அப்போ ஒரு கனடிகா, பட் எழுதுனது எந்த ரிவர்? வைகை ரிவர். கொஞ்சம் நெகட்டிவா தான் எழுதியிருப்பாரு, சரி, ரொம்ப பாசிட்டிவாலாம் எழுதியிருக்க மாட்டாரு. அடுத்து பாருங்க, ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ். ஆஃப் மதர், டைட்டில் பாருங்க, ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ், ரைட். இது என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பியில் இருக்கிற ஒரு சிலபஸ், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான போயம். இஸ் அபவுட் த ஸ்பீக்கர்ஸ் ரெக்கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் மாம்ஸ் யூத் அண்ட் மிடில் ஏஜ். அவங்களோட யூத்ல எப்படி இருந்தாங்க, ரைட். அடுத்து மிடில் ஏஜ்ல பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி எப்படி மாறினாங்க, அதான் ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ். அடுத்து லவ் போயம் ஃபார் அ ஒய்ஃப். இதுவுமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பாருங்க, அந்த இதை பாருங்க, க்ரோயிங் டிஸ்ஹார்மோனி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், ரைட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிராக் விழுது, லவ் போயம் ஃபார் அ ஒய்ஃப். அடுத்து கலெக்ஷன் ரிலேஷன்ஸ், ரைட். இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது அவரோட செகண்ட் கலெக்ஷன். இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ் டாட்டர், ரைட். எப்போ வருது அந்த ரிலேஷன்? கலெக்ஷன் மட்டும் இயர் பார்த்தா போதும், ரைட். சிங்கிள் போயம்ஸ்க்கு நமக்கு இயர் தேவையில்ல. ரிலேஷன்ஸ் 1971, சரியா, செகண்ட். இது வந்து செகண்ட் கலெக்ஷன் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது அபவுட் டாட்டர் 1971. அடுத்து த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ், முகல் டைனஸ்டியை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், ரைட், முகல் டைனஸ்டி. அண்ட் எஸ், அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன், இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம முடிச்சுட்டு அடுத்து மேலே போவோம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், அவரோட டெபியூட் போயட்ரி கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்ட்ரைடர்ஸ் 1966, ஓகேவா. ரிலேஷன் பொண்ணை பத்தினதுன்னு பார்த்தோம் 1971, ரைட். அப்ப மிச்சம் உள்ளதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் கலெக்ஷன் தான். ஈகாலஜி கீழே இருக்கு பாருங்க, இட் டீல்ஸ் வித் நேச்சர், ஈகாலஜி, ரைட். டைட்டில் இருந்தே தெரியுது. லவ் போயம் ஃபார் அ ஒய்ஃப், இது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஏ போயம் அபவுட் டிஸ்ஹார்மனி, ரைட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரைட். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிராக் உள்ளதுன்னு பார்த்தோம். செல்ஃப் போர்ட்ரேட், கன்வென்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்பேர், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போயம்ஸ். அடுத்து ஒரு ஆபிச்சுரின்னு ஒரு போயம், நல்ல போயம். ஃபாதர்ஸோட டெத், கடைசியில் மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா ஃபாதர்ஸோட டெத்துக்கு அப்புறம் அங்க ஃபேமிலியில என்ன இருக்கும் அப்படின்னா டெட்ஸும் டாட்டர்ஸும் தான் மிச்சம் இருக்கும். கடனும், வாங்கி வச்ச கடனும், ரைட், பெத்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஆபிச்சுவரி. ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் அ கிரேட் ஹவுஸ், ரைட். ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் அ கிரேட் ஹவுஸ், இட் டீல்ஸ் வித் ஹிஸ் ஓன் ஹவுஸ், அவரோட வீட்டை பத்தி. அடுத்து லுக்கிங் ஃபார் அ கசின் ஆன் அ ஸ்விங். எல்லாமே என்ன அப்படின்னா போயட்ரிலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்காம சிம்பிளா தான் எடுத்திருப்பாரு, ரைட். அடுத்து எடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு ராமானுஜம் ட்ரூ போயட்ரி ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காரு பாருங்க, இஸ் born out of a sorrow and suffering, ரைட். அப்போ எந்த மாதிரி எமோஷன் சொல்றாரு? சாரோ அண்ட் சஃபரிங், ரைட், ஆஃப் த ஹியூமனிட்டி. அது இருந்தாதான் என்ன வரும்? ட்ரூ போயட்ரி வரும். அண்ட் அவரோட ஒரு ப்ரோஸ் போயம் லுக்கிங் அண்ட் ஃபைண்டிங், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்து யூஆர் ஆனந்தமூர்த்தி, நம்ம பின்னாடி பார்ப்போம் இவரை, சரி. யூஆர் ஆனந்தமூர்த்தி, அவரோட சம்ஸ்காராங்கிற ஒரு நாவல், ரைட், பிரசிடென்ட் அவார்ட்ல வாங்கியிருக்கும் இந்த நாவல், சம்ஸ்கார நாவல். இந்த ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான், ராமானுஜம், ஓகேவா. ஸோ இதோட நமக்கு முடியுது இவர். அடுத்து பார்த்த சார், சின்ன ஸ்லைடு தான், இவ்வளவுதான் கலெக்ஷன். அதை மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துருவோமா? அண்டர் அனதர் ஸ்கை, ஒரு தமிழ் கல்ச்சர், ரைட், இப்போ எப்படி டெக்ளைன் ஆகுது அண்டர் அனதர் ஸ்கை, ரைட். அப்போ டைட்டிலும் கான்டெக்ஸ்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் ஸோ இட் எவென்ச்சுவலி ஹேப்பன், இதான். பட் இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தின, அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சுந்தரி போயம்ஸ் கேட்கலாம். சுந்தரி போயம்ஸ் யாரோடது? போயம் எதை பத்தினது? கேர்ள் சுந்தரியை பத்தினது தான், அதனாலதான் டைட்டில் சுந்தரி போயம்ஸ். யாரோடது அப்படின்னா பார்த்தசாரதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிரான்ஸ்லேட்டட் சிலப்பதிகாரம் இன்டு இங்கிலீஷ், சரியா, அது எக்ஸ்ட்ரா. அடுத்து அவரோட போயம் கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரஃப் பேசேஜ். இந்த ரஃப் பேசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு.
அந்த 3 டயர் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் டைட்டில் இருக்கு பாருங்க, எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கம்மிங். ரைட். அப்ப ரஃப் பேசேஜ் என்னது, மற்றவங்கள மாதிரி சிம்பிளா எழுதல. இவர் என்ன பண்றாரு, ஒரு 3 டயர் ஸ்ட்ரக்சர்ல தான் அந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இருக்கு, ரஃப் பேசேஜ். ஸோ எக்ஸைல், ட்ரையல் அண்ட் ஹோம் கம்மிங். ஓகேவா? அண்ட் மை டங் இன் இங்கிலீஷ் சைன்ஸ், அந்த ஹோம் கம்மிங்ல இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்டான, சரியா, ஹோம் கம்மிங் அந்த 3rd டயர் அந்த இதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போயம் தான் என்ன அப்படின்னா மை டங் இன் இங்கிலீஷ் சைன்ஸ். அண்ட் கேகே திருவாளா Shall we owns continue Agati this Academy tomorrow, Award sir? for his poetry collection. Shall we continue this tomorrow? Yes sir, yes sir. Yeah. Yeah, sure sir, thank you.